Instagram bike reels எல்லாத்துலயுமே வர இந்த ஹெட்லைட் அனிமேஷனை CapCut எப்படி மேக் பண்றது சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோல சிம்பிளா சொல்லித் தரேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் CapCutல போய்ட்டு உங்க ரெண்டு வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டு வீடியோ இம்போர்ட் பண்ணிட்டு அந்த ரெண்டாவது வீடியோட ஸ்டார்டிங்ல டைம்னு வெச்சுக்கோங்க. இப்போ கீழ ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படினா ஃப்ரீஸ் அப்படினு சொல்லிட்டு ஒரு டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே இப்போ ஃப்ரீஸ் பண்ண இமேஜ் மேல கிளிக் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா ஓவர்லேன்னு கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஓவர்லே கொண்டு வந்துருங்க அந்த போட்டோவை. இப்போ அந்த ரெண்டு வீடியோக்கு சென்டர்ல இந்த போட்டோ வச்சிட்டு அந்த போட்டோ பாத்தீங்கன்னா ரெண்டாவது வீடியோ ஸ்டார்டிங்ல முடியற மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கீழ ஸ்க்ரால் பண்ணீங்கன்னா மாஸ்க் டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சர்க்கிள் மாஸ்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் மாஸ்க் செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஹெட்லைட் மட்டும் மாஸ்க் பண்ணிக்கோங்க. ஹெட்லைட்டை மாஸ்க் பண்ணதுக்கு அப்புறம் கீழ இன்வெர்ட் அப்படினு சொல்ற ஒரு பட்டன் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்றீங்கன்னா டிக் ஐகான் கொடுத்துட்டு அந்த போட்டோ முடியற இடத்துல டைமர் வச்சிட்டு மேல கீ ஃப்ரேம் டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜோட ஸ்டார்டிங்ல டைமர் வச்சிட்டு இப்போ என்ன பண்றீங்கன்னா அது ஸ்கிரீன் விட்டு வெளிய போற மாதிரி நல்லா பாத்தீங்கன்னா ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஜூம் அவுட் பண்ணிட்டு இப்போ அந்த ரெண்டு கீ ஃப்ரேம் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கு நடுவுல டைமர் நீங்க வச்சிட்டு மேல பாத்தீங்கன்னா கிராஃப் டூல் கொடுத்திருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி இப்போ நான் செலக்ட் பண்ற கிராஃபை செலக்ட் பண்ணிக்கோங்க. டிக் ஐகான் கொடுத்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து கிடைச்சிரும். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜஸ்ட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் கொடுத்துட்டு இப்போ ஜஸ்ட் அதே மாஸ்க்குள்ள போங்க. மாஸ்க்ல போயிட்டு நம்ம இன்வெர்ட் கொடுத்தோம் இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா மறுக்க அதே மாதிரி இன்வெர்ட் கொடுத்தீங்கன்னா ஹெட்லைட் பாத்தீங்கன்னா செலக்ட் ஆயிரும். இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த போட்டோவோட ஸ்டார்டிங்ல வச்சிட்டு டைம் என்ன உங்களுக்கு இந்த ஹெட்லைட் பாத்தீங்கன்னா எந்த சைடுல இருந்து வரணுமோ அந்த சைடுக்கு வந்து மூவ் பண்ணி விட்டுக்கோங்க. மூவ் பண்ணி விட்டுட்டு இப்போ பாத்தீங்கன்னா ஹெட்லைட் அந்த வீடியோக்கு மேல வரும். அது வீடியோக்குள்ள கொண்டு போறதுக்கு கீழ லேயர் கொடுத்திருப்பாங்க. அதுல போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடுல இருந்து ரைட் சைடுக்கு அந்த வீடியோ வந்து ஸ்வைப் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் அந்த ஹெட்லைட் பின்னாடி போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா டக்கரான ஒரு கட் அவுட் அனிமேஷன் கிடைச்சிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறந்துடுங்க சாரதி.